இப்போ தற்போது இந்த பொள்ளாச்சி பாலியல் கேஸ் வந்து நீதிபதி முடிவு சொன்னார். அதே போல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகர் ஒரு மேட்ரு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை வந்து நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆனால் ப்ராசிக்யூஷனுடைய வேலை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேஸை நீதிபதிக்கு முன்னாடி வைக்கணும். இங்கே இந்த பொள்ளாச்சி வழக்கில் ப்ராசிக்யூஷன் அதாவது சிபிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸை வச்சு ஆதாரத்தை வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசஸ் தான் அந்த கேஸுக்கு நடக்கணும். எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அதை நீதிமன்றத்திற்கு முன்பாக தான் எடுத்து சென்று அதற்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். அதற்கும் தண்டனை சாட்சிகளுடைய அடிப்படையில் வரும் என்று நம்புகிறேன். சில மூவிங் பார்ட்ஸ் இன்னும் இருக்கு. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணியில் எந்த விதமான ஒரு சப்ட்ராக்ஷனோ எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எதிரணியில் இருக்கிற மெயினான கூட்டணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் என்றுமே வந்து குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது. அது பெரிய கட்சி. ரெட்டலைக்கு என்று ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எல்லா காலங்காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சி வந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நான் பேசிய அளவில் நான் வந்து ஒரு ஊராக போகும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் இருக்கிறார்கள். அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து அந்த கூட்டணியை விரும்பல. எதுக்கு இவ்வளவு சீக்கிரமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம்? இப்பதானே 2024 ஆண்டு தேர்தலில் வேண்டான்னு சொல்லி பிரிஞ்சோம். இப்போ எதுக்கு திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன திடீர்னு போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது? அந்த கூட்டணி வச்சாதான் நமக்கு வந்து வாக்கு வரலன்னு சொல்லி 2021 அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைந்த பின்னர் 2024 தனியாக நின்னோம். 2025 அதாவது ஒரு வருஷம் கூட நான் ஆகல. இன்னும் ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மீண்டும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சோன்றது ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது நியாயமான கேள்வி. அவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. அதனால் இது வந்து ஒரு வில்லிங் ஹாப்பி கூட்டணியாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை பார்க்கல. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பெரிய கட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கப்புறம் புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு தெரியல. அவங்க தனித்து போட்டிடுவார்களா இல்லை எங்கேயாவது ஒரு அணியில் போய் சேருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு என்று ஒரு எனர்ஜி இருக்கிறது. புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சி ஒரு எனர்ஜி இருக்குன்றதை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அந்த எனர்ஜி வந்து ஒரு வடிவமாக உருவமாக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அது தேர்தலை சந்தித்து தேர்தலில் வாக்குகளை எந்த அளவுக்கு வாங்கும் எனக்கு சொல்ல தெரியல. நேற்று கூட ஒரு சர்வே பார்த்தேன். ஆனால் அந்த சர்வே இன்னும் வெளியே வரல. அதனால் அந்த சர்வேயோட ரிசல்ட்டை நான் சொல்கிறது தார்மீகமாக இருக்காது. அதில் வந்து இன்னும் அதில் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது அந்த சர்வே ரிசல்ட்ஸ். ஆனால் இன்னும் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆனப்புறம் தான் தெளிவாக தெரியும். இப்போ கூட பாமக எந்த நிலையை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. ஒரு சமுதாய ரீதியாக ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அப்புறம் அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. இன்னும் செட்டில் ஆகலை. இந்தியா கூட்டணி மட்டும்தான் செட்டில் ஆகிருக்கு. மற்ற அணிகள் இன்னும் செட்டில் ஆகலை. அது செட்டில் ஆன பிறகு தான் சொல்ல முடியும். ஆனால் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன். எனக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பே இல்லையா? நான் வந்து என்னுடைய எதிர்பார்த்த மாதிரியே அந்த சர்வே ரிசல்ட் இருக்கு. அந்த சர்வே ரிசல்ட் தான் வரப்போகுது. அதனால அந்த சர்வே ரிசல்ட்டை நான் சொல்றது நியாயமா இருக்காது. ஏன்னா ஜேவிசி ஸ்ரீபாவும் அவர் எடுத்திருக்கிற சர்வே வந்து 24ஆம் தேதிக்கு மேலே வரப்போகுது. அது வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதனால சொல்றேன், ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அவரோட எந்தூசியாசத்தை வச்சு மட்டுமே அது வந்து ஒரு வாக்கு வங்கியாக மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேண்டும். ஏன்னா ஒரு அமைப்பு இருக்கணும், ஃபார்ம் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து கண்டினியூஸாக கிரவுண்டில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து எல்லா விஷயங்களை பற்றியும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லணும். இன்னும் அந்த நிலைக்கு அந்த கட்சி வரலை. இன்னும் வரும் மாதங்களிலே அவர்கள் அந்த நிலைக்கு வரலாம். ஆனால் இன்னும் அது வராத நிலையில் இப்போ போய் என்னால் வந்து தெளிவாக அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல. அது அவர்கள் என்ன நிலை எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க போய் ஏதாவது அவர் அணியில் சேர போகிறாங்களா, தனியாக நிற்க போகிறாங்களா, தனியாக நின்னா எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாங்க, அந்த வாக்கு வாங்கினா யாருடைய வாக்கு வாங்க, இருக்கிறது 100 வாக்கு தானே, இந்த 100க்குள்ளே தானே எல்லாருமே அடங்கணும். அந்த 100ல் யாருடைய வாக்கு அவங்க வாங்க போகிறாங்களா எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. எனக்கென்று ஒரு சில ஏசியங்கள் இருக்குது. அந்த ஏசியங்கள் படி தான் அந்த கருத்து கணிப்பு இருந்து அந்த கருத்து கணிப்பு வெளியே வரும்னு எனக்கு தெரியும். ஒரு வாரத்தில் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.